சிபி தமிழரசு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் பார்த்தோம்னா அவங்க எப்படியாவது இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அம்மாவை ஜானுவோட ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ சிபி ஜெயராணி யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வரவும் அப்போ தமிழ் சொல்லியிருந்தாங்க அவங்க வேற ஒரு பிராஞ்சில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே சிபி வீட்டுக்கு வராங்க. அப்போ வர்ஷினி கிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஜெயராணி யாருங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கும்போது ஏன்னா உனக்கு அவங்கள பார்க்கணுன்னு நீ ஆசைப்படுறீ அப்படிங்கும்போது என்னது அவங்க பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன்னாவது இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணினவங்களாச்சு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அதுக்காக தான் நான் அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே இதை கேட்டதுமே வர்ஷினி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்போ உனக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு காரணமே அவங்க தானே, அவங்கள சும்மா விட்டுருவேனா என்ன, ஆனால் தமிழ்கிட்ட நான் கேட்டாக்கி ஜெயராணி யாருங்கிற உண்மையை அவள் சொல்ல மாட்டா, அதனால நானே அவங்கள நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சிபி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அவங்க மேலே கோபம் இருக்குது, ஆனால் எனக்கு அவங்க மேலே இருக்கிற கோபம் ஒருபடி கூடுதலாகவே இருக்குது. அவங்கள நான் என்னைக்கு கண்டுபிடிக்கிறேனோ அன்னைக்கு அவங்களுக்கு இருக்குது பார் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கேட்டுட்டு இருக்கிற வர்ஷினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணன் என்ன இவ்வளோ தூரம் அவங்க மேலே இவ்வளோ தூரம் கோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் பிரகாஷ் கிட்ட சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரிக்கு கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டாங்களே தவிர ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க தமிழ் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உங்களுக்காக நான் மாமா இருக்கிறோம்ல, நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கும்போது இல்லை மாமா நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் ஏதோ ஒரு இதில் நானும் அம்மாவை ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்துட்டேன், ஆனால் இந்த விஷயம் சுத்தமாக ஜானுமாவுக்கோ அத்தைக்கோ இங்கே இருக்கிற யாருக்குமே சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயராணி மேலே கோபம் இருக்க தான் செய்யும், ஆனால் ஜெயராணி அங்கேயே இருந்துட்டு இருந்தான்னா கண்டிப்பாக அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரமே என்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாமே பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது மாமா நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் தான் நானும் இருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஜெயராணி தமிழுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே சொல்லும் அப்படிங்கிறாங்க அங்கே பாரு தமிழ் என்ன அந்த கணேஷ் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவும் இது கிட்டதுமே தமிழ் சொல்கிறாங்க அம்மா நீ பயப்படாதம்மா, நான் சொல்கிறது கேளு, அவரை அங்கே எங்கேயுமா நீ அழகழிச்சிரு, அதனால அதுக்கப்புறமா அவரே பேருவார் அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நீ நேராக நீ வீட்டுக்கு மட்டும் போயிடாத, அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் நீ போ அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெயராணியும் பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு பூ வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கிறாங்க. ஜெயராணி சொல்கிறாங்க தமிழ்கிட்ட தமிழ் நீ சொன்ன மாதிரிக்கு நானும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் இந்த கணேஷ் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறா, நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க அம்மா அங்கே நீ எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பின்பக்கம் ஏதாவது வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே ஜெயராணியும் கொஞ்சம் இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் தமிழ் பின்பக்க வாசல் இருக்குது அப்படிங்கவும் சரிதாம்மா நீ பேசாமல் பின்பக்க வாசலோடு நீ வந்துடும் அப்படிங்கும்போது ஆட்டோக்காரை வர நான் நிற்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிதாம்மா நீ ஆட்டோக்காரருக்கு நீ ரூபாயை கொடுத்துட்டு அப்படியே நைசன் எங்களுடைய வந்துடும் அப்படிங்கவும் உடனே ஜெயராணி அந்த மாதிரிக்கு செஞ்சுருந்தாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா அவங்க கணேஷ் காத்துட்டு இருக்கிறாங்க. என்னது ஜெயராணி இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே தானே போனா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் பார்த்தோம்னா அவங்க இறங்கி பார்க்குறாங்க சூப்பர் மார்க்கெட்டில். அப்போ ஜெயராணி அங்கே காணலை. இது பார்த்ததுமே உடனே கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படினாலும் சரி இவளை இன்னைக்கு நான் கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன், இவளுடைய வீடு எங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்ச தீருவேன், எப்படி இவள் ஆஃபீஸில் அட்ரஸ் கொடுத்துருக்க தானே செய்யணும், அந்த அட்ரஸ் வச்சு நான் அவளை கண்டுபிடிச்சி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா கணேஷ் நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ஜெயராணி கொடுத்துருக்கிற அட்ரஸை அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த அட்ரஸுக்கு நேராக கணேஷுங்க வரவும் அப்போ அங்கே கதவு தட்டவும் அப்போ ஒரு லேடி கதவு திறக்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நான் தான் ஜெயராணி அப்படிங்கிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே இந்த அட்ரஸில் வேறு ஜெயராணிலாம் இருக்கணும் அப்படிங்கும்போது என்னங்க வளரிட்டு இருக்கிறீங்க, நான் தான் ஜெயராணி, இத்தனை வருஷமாக நான் தான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கணேஷ் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிக்கும் போது ஆமாங்க இவங்க தான் ஜெயராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு லேடியை பார்த்து சொல்லவும் இது கெட்டதுமே கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இவா பொய்யான ஒரு அட்ரஸை கொடுத்துருக்குறா, இது ஒன்று போகிறோம் ஜானுமாகிட்ட இவளை மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் பார்த்தோம்னா நேராக கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. எங்கே பார்த்தோம்னா ஜெயராணி தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தமிழ் இப்போ நான் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல, அந்த கணேஷ் சும்மா விட மாட்டான் போலுக்கு, நானும் வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது அம்மா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது கணேஷ் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ஜானுவத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன கணேஷ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கத்த இந்த ஜெயராணி அட்ரஸ் கொடுத்தாலும் அந்த அட்ரஸை பொய்யான அட்ரஸையாக்க கொடுத்துருக்குறா அப்படிங்கிறாங்க. இதை தமிழ் பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஜானு என்ன
சொல்லிட்டு இருக்கிற கணேஷ் அப்படிங்கும்போது ஆமாம் அந்த ஜெயராணியை பற்றி முழுசாக நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். அவள் கொடுத்த அட்ரஸ் எல்லாம் அங்கே போய் பார்த்தோம்னா வேற ஒருத்தங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இவன் நம்மளை திரும்பவும் இவன் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ஜானு வந்து ரொம்பவே கோபத்தோடு போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் வந்து ஐயோ இப்படி பண்ணுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தமிழ் அடுத்ததாக ஒரு பிளானை போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கணேஷ் அவங்க அதுக்கப்புறமா ஜானு தமிழ் எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே கதவை தட்டவும் உடனே கதவை திறக்கிறாங்க. திறக்கும் போது பார்த்தோம்னா ஜெயராணி அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ஜெயராணி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானுவும் தமிழும் கணேஷை பார்க்கும்போது உடனே கணேஷ் வந்து சொல்லிட்டாங்க, அத்தை நான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கதவை தட்டுனேன், அப்போ வேற ஒரு லேடி தான் நின்றுட்டு இருந்தாங்க, இவ எப்படி இங்கே வந்தான்னு தெரியல அப்படிங்கும் போது என்ன கணேஷ் உளறிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஜெயராணி வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது வேற ஒரு லேடி தான் ஜெயராணின்னு சொன்னாங்களா அப்படிங்கவும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு வந்து நான் 8 மாதம் ஆகுது, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஜெயராணி சொல்லவும் அப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, அத்தை இவ போய் சொல்கிறா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இவளை பற்றின எந்த பொருளும் இருக்காது அப்படிங்கிற சொல்லவும் அடுத்துதான் வந்து கணேஷ் வந்து ஜானுவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரும். இப்போ தமிழும் வராங்க. அப்போ ஜானு வந்து உடனே வீட்டை சுற்றி பார்க்கும்போது அப்போ பார்த்தோம்னா அவங்க ஜெயராணியும் ஜானுவும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரிக்கு ஜெயராணியோட கல்யாண ஃபோட்டோ, ஜெயராணியும் பிரகாஷ் இருந்த ஃபோட்டோ, இந்த மாதிரிக்கு எல்லா ஃபோட்டோவும் இருந்துட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே ஜானு வந்து சொல்கிறாங்க, என்ன கணேஷ் இங்கே பார்த்தியா எல்லாமே அவங்களோட பொருளாக தான் இருந்துட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கும்போது இல்லைத்த நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அக்கம் பக்கத்தில் லேடிங்கெல்லாம் சொன்னாங்களா, அதாவது வேற ஒரு ஜெயராணி தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு அதே லேடி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க கணேஷ். உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லையே நீங்கள் வந்து சொல்கிற மாதிரிக்கு இப்படி இங்கே வந்து எதுவுமே கிடையாது, இவங்க தான் அந்த வீட்டுக்கு வந்து 8 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே கணேஷ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, இவ ஏதோ நம்மளை வந்து ஏமாத்துற அப்படிங்கும்போது கணேஷை பார்த்து ஜானு வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நீ ஏதோ வளரிட்டு இருக்காத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து பார்த்துட்டே போகிறாங்க ஜெயராணியை. அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததுமே கணேஷ் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அத்தை நான் பார்த்தது எல்லாமே உண்மை தான், ஆனால் திரும்பவும் இந்த ஜெயராணி எப்படி அங்கே வந்தான்னு தெரியல அப்படிங்கும்போது இங்கே பாரு கணேஷ் என்ன இருந்தாலும் சரி தான், எனக்கு அவளை பிடிக்காதுங்கிறது உண்மை தான், ஆனால் அதுக்காக இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது அப்போ மீனாவும் அமுதாவும் வந்துருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கணேஷ் வந்து நடந்த விஷயத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனாவும் அமுதாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான், அவளால் இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே அவளை வந்து ஆபீஸ் விட்டு நான் வந்து போக சொல்லிடுவேன், அதனால தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷை போட்டு அவங்க திட்டிட்டு போகவும் அடுத்ததான் தமிழ் வந்து ஜெயராணியை பார்க்குறாங்க. அப்போ ஜெயராணி வந்து சொல்கிறாங்க, தமிழ் எப்படியோ நீ வந்து சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சுட்டேன், அவங்களும் நம்மளுக்காக உதவி பண்ணினாங்க அப்படின்னு அந்த லேடிகளுக்கு நன்றி சொல்லிட்டு வரவும் அடுத்ததான் வந்து தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தமிழ் நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இல்லைம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன தமிழ் நீயே பயந்தாக்கி எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானு அம்மாவை நம்ம வந்து ரொம்ப ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குமா, ஆனால் மாமா கொடுத்த தைரியத்தில் தான் வந்து உங்களை நாங்கள் வேலைக்கு சேர்த்தனே தவிர ஆனால் ஒவ்வொரு நாள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜெயராணி வந்து தமிழ் நீயே பயந்தேன்னா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே தமிழ் சரிம்மா என்ன பிரச்சனை ஆனாலும் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து ஜெயராணி யாருங்கிறத கண்டுபிடிச்சு தீரணும், அது வேற ஒரு பிராஞ்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னால கண்டிப்பாக அந்த பிராஞ்சுக்கு நம்ம போய் தான் தீரணும்னு சொல்லிட்டு சிபி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால சிபி வந்து ஜெயராணியை யாருங்கிறத கண்டுபிடிப்பாங்களா, கடைசியில் பார்த்தோம்னா தமிழோட அம்மா தான் ஜெயராணிங்கிறத சிபி கண்டுபிடிச்சிட்டாக்கி அவ்வளோதான், அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.